எனக்கு தெரிஞ்சு ப்ரோ சச்சினோட ரெக்கார்ட்லாம் முறியடிக்கிறதுக்கு இந்தியன் டீம்லயே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கியா, எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தான். அவருமே டவுட் தான் ப்ரோ, கன்ஃபார்மாக சொல்றேன் டவுட்டா. என்னடா போன தடவை T20 வேர்ல்டு கப்ல சச்சின் உட்காந்து வேடி பார்த்துட்டு இருக்கும்போது அவரை தாண்டி ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு 2010 தூக்கி அமைச்சிருந்தாரு. அதெல்லாம் 2016 அதே கரெக்டு தான்டா. நேற்று ஒரு டெஸ்ட்ல ஒரு செஞ்சுரியை போட்டு அதே மாதிரி அனுப்பிச்சு இருந்தாரு. என்ன சச்சின் வரல பாக்குறேன், சச்சினை முந்திட்டாரு. சச்சினை முந்திட்டாருல, எப்படி பார்த்தாலும் அதை முந்தினாப்புல சச்சினை ஒரு செஞ்சுரி முந்திட்டாருப்பா. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. சச்சின் வேற, அவர் வேற. நான் என்ன சொல்ல வரேன்னா, சச்சின் ஃபார்ம்ல இருக்கும்போது பிளேயிங் அவன் ஆடும்போது அவர் ஒரு ரெக்கார்ட் வச்சுட்டு போனாரு ப்ரோ. இல்ல நீ சொல்ற மாதிரினா 50 ஓவர் ஓடி ஆயிடுச்சு. 50 ஓவர்ல அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரைட் பண்ணிட்டாப்ல. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இவர் மட்டும் நான் சொல்ல, அவர் பண்ணி வச்சு அவர் ஒரு சாதனை வச்சுட்டு போறாரா, அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது. இப்போ விராட் கோலி தொடர்ந்து ஒரு மாதிரி பண்ணிட்டே வர இங்கிலாந்து ஒருத்தர் ப்ரோ, ஜோ ரோட்னா டெஸ்ட் பிளேயரு. அவன் ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒரு 32 முக்கியம் நினைக்கிறேன். இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் ஆனா சச்சினோட டெஸ்ட் அவன் பீட் பண்ணிருக்கேன். விராட் கோலி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பீட் பண்ணிருக்கான். விராட் கோலி இப்போதைக்கு என்ன ஒரு வருடம் ஆச்சு, ஒரு அந்த செஞ்சுரி இருக்காரு எடுத்துக்கிட்டாப்ல. அது நடக்கிறது தான். நான் ஒருத்தர் முன்னாடி ஒரு டைரக்ட் இது எத்தனாவது செஞ்சுரி அவர் அடிச்சது 81 81. ஆமா, என்ன 20 செஞ்சுரி அடிச்சானா ஓவராலா சச்சினோட செஞ்சுரி ரெக்கார்ட் 19 தானே. 101 அடிக்கணும்ல சச்சின். 100 வருஷம்னா சமன் பண்ணலாம். 100க்கு 100 சச்சின் 100 சூப்பர். நமக்கு ஒன்லி வீட்டில் போனா சோறு, அதோட 3 வருஷம் தேடி அவ்வளோதான்.